ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தேவ்வியூ. இன்றைக்கி வந்து ஒரு வைரலான ஷார்ட் ரெசிபி தான். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரு பார்த்தா ரொம்ப ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு மூஸ் கேக் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எப்படி என்னென்ன பண்ணுறாங்கன்னா பனானா, கொக்கோ பவுடர், அது உங்களுக்கு தேவையான கொக்கோ பவுடர், ஒரு கிளாஸ் மில்க், இதை மூணும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு தான் அந்த மூஸ் செய்கிறாங்க. வாங்க அது எப்படி செஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கா, டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோ வாங்க வீடியோ பண்ணுறதுக்கு கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்து ஊற்றிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடரையும் போட்டு பனானாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து மில்க்கு, பனானா, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடர் போட்டாச்சு. அந்த வீடியோவில் வந்து இது ஸ்வீட் கம்மியாக இருக்கும், ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து இந்தியாவில் இருக்காது. அதனால் வந்து அந்த வீட்டில் சக்கரை போடலாம, ஆனால் நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக. நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் ஆட் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பேனில் ஊற்றி நல்லா சூடு பண்ணணும், மூஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். வந்து இந்த ஸ்டவ் இந்த பாத்திரம் வச்சுட்டு அதை நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்ஸை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மூஸ் கன்சிஸ்டன்சி வரைக்கும் அப்படின்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து அந்த ஒரு மோல்டு ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலாக ரைஸ் நான் இதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு பனானா சாக்லேட் மில்க் ஷேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் நான் ஆல்சோ வந்து அந்த வீடியோட லிங்க்கை வந்து உங்களுக்கு தரேன், இன்ஸ்டாகிராம் அதை செக் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மோல்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் கீ ஆர் பட்டர் நீங்கள் எதுனா எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தா லாகி கூல் மாதிரி இருக்குது. ஆட் பண்ணி இதை வந்து ஒன் டே ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ஒன் டே ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வந்து வச்சுருவோம் கைஸ். வச்சுட்டு ஒரு 8 hours மேக்ஸிமம் மினிமம் நம்ம கூல் பண்ணால் போதும். அந்த மூஸ் கன்சிஸ்டன்சி வர